என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். பிப்ரவரி 15ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு பெண் பார்க்க ஒரு ஜெபம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய. தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. ஆதியாகமம் 24:10. பெண் பார்க்க ஒரு ஜெபம். ஆபிரகாமின் ஊழியக்காரன் தன் எஜமான் கூறியபடியே பெண் தேடி மெசபத்தோமியாவுக்கு புறப்பட்டு போனான். அப்போது அவன் கையில் தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் இருந்தன. இன்று கூட பெண்ணை நிச்சயம் செய்யும் தருணங்களிலும் மனம் முடிக்க செல்லும் தருணங்களிலும் மாப்பிள்ளைக்கு முன் மங்கையர் அணிவகுத்து செல்வர். அவர்கள் அலங்கார தட்டுகளில் உச்சிதமான பழங்கள், நகைகள், உடை என்று மணவாளன் சார்பில் பரிசு பொருட்களை எடுத்து செல்வர். அப்பொருட்கள் மணவாளன் சம்பாதித்ததாக அல்லது மணவாளனின் வீட்டாரின் பொருட்களாக இருக்கட்டும், உங்களுடைய கரத்திலே வாங்கி உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று பெண் வீட்டாரிடமிருந்து பெற்ற ரொக்க பணத்தில் வாங்கியதாக இருக்க வேண்டாம். மெசபத்தோமியா போய் சேர்ந்த அந்த புத்தியுள்ள ஊழியக்காரர் ஊர் பெண்கள் வந்து போகும் துறவண்டை நின்று ஒரு சிறிய ஜெபத்தை செய்கிறார். முதலாவது, இது ஒரு ஊழியக்காரன் தன் எஜமானுடைய மகனுக்காக செய்யும் ஜெபம். தன்னலமற்ற ஜெபம், தனக்காக செய்யப்படுவதன்று. இத்தகைய பிறருக்காக செய்யும் ஜெபத்தை தேவன் விரும்புகிறார், சித்திக்க செய்கிறார். இரண்டாவது, இன்று நாம் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று விழிக்கிறோம். அன்று அந்த ஊழியக்காரன் ஆபிரகாமின் தேவனே என்று அழைக்கிறார். எஜமானாகிய ஆபிரகாமின் தேவன் ஊழியக்காரருக்கும் தேவனாயிருக்கிறார். ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் உள்ள நெருக்கம் எஜமானுக்கும் ஊழியக்காரருக்கும் கூட இருக்கிறது. மூன்றாவது, நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானுக்கு தயவு செய்தருளும். தேவன் காரியத்தை சித்திக்க பண்ணினால் மட்டுமே நடக்கவிருக்கும் திருமணங்கள் வெற்றி பெறும். நான்காவது, தேவனுடைய சித்தம் நிறைவேறி அவர் அனுக்கிரகம் பண்ணினாரா என்பதை அறிய ஊழியக்காரர் தன் மனதில் சில நிபந்தனைகளை வகுத்து கொள்கிறார். எல்லா திருமணங்களிலும் இப்படி நாம் எதிர்பார்க்கும் நிபந்தனைகள் நிறைவேறும் என்று சொல்ல முடியாது. ஆனால் தேவன் சித்தம் கொள்வாரானால், சித்திக்க பண்ணுவாரானால், நம் நியாயமான எதிர்பார்ப்புகள் நிறைவேறி குணசாலியான பெண்ணை கண்டுகொள்ள முடியும். பெண் தேடி செல்பவர்களிடம், அதாவது இன்று பெண் பார்க்க செல்பவர்களிடம் இந்த ஊழியக்காரரிடம் இருந்த மன முதிர்ச்சி, பக்தி, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும் நுண்ணறிவு யாவும் இருப்பதோடு ஜெப சிந்தையும் இருப்பது அவசியம். பெண் பார்க்க போகிறவர்கள் தேவ மனிதர்களாய் இருக்க வேண்டும். பெண் பார்க்க போகிறவர்கள் தேவ மனிதர்களாய் இருக்க வேண்டும். ஜெபம். தேவனே, உம் சித்தத்தை அறிந்து கொள்ளும் நுண்ணறிவை தாரும். ஆமேன்.